அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 37ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 37ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது மௌலூஆன ஹதீஸை அறிவதன் சட்டங்கள். அதனுடைய பகுதி 1 நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப மௌலூஆன ஹதீஸ்னா என்ன என்பதை குறித்து, அதன் வகைகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாம கடந்த பாடத்துல பார்த்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மௌலூஆன ஹதீஸை அறிவதன் சட்டங்களை நமக்கு சொல்லி தர போறாங்க. சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கடந்த பாடத்தை முடிக்கும் பொழுது முசன்னிஃப் எந்த வார்த்தையை சொல்லி முடித்தாங்க அப்படின்னா, மௌலூஆன ஹதீஸை அறிவதற்கு அப்படின்னு உலமாக்கள் ஒரு சில ஒரு பாதையை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அதன் வழியில போனா மௌதுவான ஹதீஸ் என்ன என்பதை நம்மளால விளங்க முடியும், அறிய முடியும் அப்படின்னு உலமாக்கள் வகுத்த அந்த பாதையை நமக்கு சொன்னாங்க. அப்ப அந்த உலமாக்களால் வகுக்கப்பட்ட அந்த பாதை என்ன, அந்த மௌதுவான ஹதீஸை நாம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு காயிதாவாக ஒரு சில பொது சட்டங்களாக நமக்கு முசன்னிஃபு தொகுத்து தராங்க. அப்படிப்பட்ட அந்த பொது சட்டங்களை தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதனுடைய பகுதி 1, மௌலூஆன ஹதீஸை அறிவதனுடைய சட்டங்களை பற்றிய பகுதி 1 தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது முதலாவது இன்றைக்கு நாம 2 விஷயங்களை பார்க்கிறோம். 2 பொது சட்டங்களை நாம பார்க்க இருக்கிறோம். அப்போ பொது சட்டங்கள், அதில் 2 பொது சட்டங்களை நாம பார்க்க இருக்கிறோம். அதை பற்றிய சுருக்கத்தை நாம இவ பார்க்கிறோம். இஅ்திராஃபுல் வாதிஇ நஃப்ஸஹு. முதலாவது சட்டம், எப்படி மௌலூஆன ஹதீஸை நாம விளங்கிக்கிறது, அதற்குரிய சட்டங்கள் என்ன விளங்குவதற்குரிய. அதுல முதல் சட்டம் என்ன அப்படின்னா, இட்டுகட்டுபவரே, அந்த மௌலூஆன ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரே ஒப்புக்கொள்வார். நான் இப்படி இன்ன சஹாபியுடைய வழியாக இது சம்பந்தமான ஹதீஸுகளை நான் இட்டுகட்டி இருக்கிறேன், அதாவது இல்லாத ஒன்றை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அறிவித்த அறிவிப்பாளரை ஒப்புக்கொள்வது. இதுதான் முதலாவது வழி. இதன் மூலமாக நாம என்ன தெரிஞ்சுக்கலாம், மௌதுவான ஹதீஸை நாம தெரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப சுலபமான வழி, நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா அறிவித்த அறிவிப்பாளரை, மௌதுவான முறையில அறிவித்த அறிவிப்பாளரை என்ன சொல்றாங்க, நான் இதை இப்படி இட்டுக்கட்டி இருக்கிறேன் அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் இட்டுக்கட்டிய அறிவிப்பாளரை தன்னை ஒப்புக்கொள்வது. இதுதான் முதலாவது சட்டம். இதன் மூலமாக மௌதுவான ஹதீஸை நாம விளங்கி கொள்ளலாம். இதற்கான ஒரு உதாரணத்தையும் முசன்னிஃப் கிதாபுல நமக்கு சொல்லுவாங்க. அதை நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று 2வது பொது சட்டம் என்ன, மௌலூஆன ஹதீஸை அறிவதற்குரிய 2வது பொது சட்டம் என்ன அப்படின்னா, லஹ்னுன் ஃபில் இபாரத்தி வ ருகாகத்துன் ஃபில் மஅனா. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஹதீஸினுடைய வாசகத்தில் இடம்பெறக்கூடிய தவறு, பிழை, அதே போன்று அர்த்தத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு மட்டமான தன்மை. அப்ப இது போன்றவற்றை வைத்தும் நாம் என்ன விளங்கிக்கலாம், இது மௌதுவான ஹதீஸ்னு விளங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு முசன்னிஃப் கிதாபுல நல்லா விளக்கி தருவாங்க. நம்ம பாட சுருக்கம்னால சுருக்கமாக சொல்றோம். ஒரு ஹதீஸிற்கு என்று ஒரு ஒரு சக்தி இருக்கு, ஒரு பிரகாசம் இருக்குது. அந்த ஹதீஸிலே கிடப்பவர்களுக்கு ஒரு இபாரத்தை வாசிச்ச உடனேயே தெரியும், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அல்லது யாரோ உருவாக்குனதான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மை, ஒரு ஒரு விதமான ஒரு ஆற்றல் ஹதீஸிற்கு இருக்கிறது. அதை அடிப்படையா வச்சு ஒரு சில இபாரத்தை வாசிக்கும் போது அதில் வரக்கூடிய பிழை, அதனுடைய அர்த்தத்தில் இடம்பெறக்கூடியதான ஒரு விதமான ஒரு மட்டமான தன்மை, பலவீன தன்மை,
இதையெல்லாம் வச்சே இது ஹதீஸ் இல்லை, இதை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால விளங்க முடியும். இதை வைத்தும் நாம் என்ன விளங்கிக்கலாம்? மௌதுவான ஹதீஸ் எது என்பதை நம்மளால விளங்க முடியும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் யாரு? முசன்னிஃப் அவர்கள். இப்படிப்பட்ட இந்த 2 பொது சட்டங்களைத்தான் நாம் இன்றைய பாடத்துல இப்ப சுருக்கமா பார்த்துட்டோம். இன்னும் தெளிவான முறையில நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம கித்தாபிற்கு உள்ள போய் இந்த சட்டங்களை பற்றிய முழுமையான விவரத்தை நாம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கவாயிது மஅரிஃபத்தில் ஹதீஸில் மௌதுஇ. மௌதுஆன ஹதீஸை அறிவதின் பொது சட்டங்கள். அப்ப இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற விஷயம் இதுதான். மௌதுஆன ஹதீஸை எப்படி தெரிந்து கொள்வது, அதற்குரிய சட்டங்கள் என்ன? கடந்த பாடத்துல முசன்னிஃப் அவர்கள் இறுதியாக முடித்த வாசகம் இதுதான். நம்முடைய உலமா பெருமக்கள் மௌதுஆன ஹதீஸை அறிவதற்கென்று ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு முடிச்சாங்க. அந்த பாதை எப்படிப்பட்டது, அது எந்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டது என்பதைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம். வாங்க. கவாயிது ஹாதல் மன்ஹஜி கசீரத்துன். இந்த பாதையின் சட்டங்கள், பொது சட்டங்களாகிறது கசீரத்துன் அதிகமாக இருக்கின்றது. எந்த பாதை? ஹாதல் மன்ஹஜ்னா இந்த மன்ஹஜ், அதாவது மௌதுஆன ஹதீஸை எப்படி நாம தெரிந்து கொள்வது என்பதற்கு உரித்தான அந்த பாதை என்று குறிப்பிட்டாங்க இங்கெல்லாம். அப்படிப்பட்ட அந்த இந்த பாதையுடைய சட்டங்களாகிறது, இந்த பாதையினுடைய பொது சட்டங்களாகிறது கசீரத்துன் அதிகமாக இருக்கின்றது. அஷ்ஹருஹா, அந்த பாதையில் மிக பிரபலமானதாகிறது. இந்த ஹாலமீர் எங்க எடுக்கலாம்னா கவாயிது, அந்த பொது சட்டங்களில், இந்த பாதைக்குரிய அந்த பொது சட்டங்களில் மிக பிரபலமானதாகிறது அல் ஹம்சு தாலியா, பின்வரக்கூடிய 5ஆக இருக்கும். எனது பின்வரக்கூடிய 5ஆக இருக்கும். அல்லதி, எப்படிப்பட்ட அந்த 5 சட்டங்கள்? யக்ஃபி வுஜூது யஹ்தாஹா ஃபீ ஹபரி மா லில் ஹுக்மி பி வல்இஹி. அல்லத்தி, எப்படிப்பட்ட 5 சட்டங்கள் அப்படின்னா, யக்ஃபி போதுமாக ஆகும், உஜூது யஹ்தாஹா அந்த 5இல் ஏதேனும் ஒன்று உண்டாகுவது, அந்த 5இல் ஏதேனும் ஒன்று உண்டாகுவது போதுமாக ஆகும். எதற்கு? ஃபீ ஹபரி மா, ஒன்றினுடைய ஹபரு செய்தி விஷயத்திலே. எதற்கு? லில் ஹுக்மி பி வலஇஹி, அந்த ஒன்று மௌதுஆக இருக்கின்றது என்பதை கொண்டு ஹுக்கும் செய்வதற்கு போதுமாக ஆகுமே. அப்படிப்பட்ட பின்வரக்கூடிய 5 செய்திகளாக இருக்கும், 5 சட்டங்களாக இருக்கும். அப்போ பின்னாடி நமக்கு 5 பொது சட்டங்களை நமக்கு சொல்லித்தர போறாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அது மௌது. அப்படிப்பட்ட 5 சட்டங்கள் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். அதைத்தான் முசன்னிஃப் அவர்கள் மேல குறிப்பிடுறாங்க. இன்றைய பாடத்தில் நாம 2 சட்டங்களை மட்டுமே நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க. அல் காயிதத்துல் ஊலா, முதலாவது பொது சட்டமாகிறது. என்னது? இஅ்திராஃபுல் வாலிஇ நஃப்ஸஹு. வாலிஅ்னா இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளர், மௌதுஆன ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒப்புக்கொள்வதாகும். நஃப்ஸஹு, தன்னை, அவர் தன்னை ஒப்புக்கொள்வதாகும். எதை கொண்டு எதை ஒப்புக்கொள்கிறார்? பிஹ்திலாகிஹி அல் அஹாதீஸ, பிஹ்திலாகிஹி அவர் உருவாக்கி இருப்பது கொண்டு. இஹ்திலாக்னா உருவாக்குதல். ஹூ லமீர் யாரு? இந்த வாலிஅ். அவர் அந்த மௌதுஆன ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் உருவாக்கி இருப்பது கொண்டு ஒப்புக்கொள்வது. எதை? அல் அஹாதீஸ, ஹதீஸுகளை. எதை? அப்போ இவரே ஹதீஸுகளை உருவாக்கி இருக்கிறார்னு இவரே ஒப்புக்கொள்றாரு. அதான் நஃப்ஸஹுன்னு போட்டாங்க. அப்படி ஒப்புக்கொள்ளுதலாக இருக்கும். எது? முதலாவது காயிதா என்பது. எதை போன்று? கமா ஃபஅல அபு இஸ்மத நூஹ் இப்னு அபி மர்யம அல் முலக்கபு பி நூஹுல் ஜாமி என்று வைக்கலாம். நூஹில்னு வச்சா பாவடை மஜ்ரூர் ஆகும். நூஹுல் ஜாமின்னு வாசிச்சா லஃபது முராது. நூஹுல் ஜாமினும் பெயரை கொண்டு எப்படி நாம வாசிக்கலாம் பாருங்க. அப்ப கமா ஃபஅல, செய்தது போல. யாரு? அபு இஸ்மா, இஸ்மாவினுடைய தந்தை. அவர் பேர் என்னது? நூஹ் இப்னு அபி மரியம, அபு மரியம் என்பவரின் மகனான நூஹ். அவர் யாரு? இஸ்மாவினுடைய தந்தை.
அப்படிப்பட்ட அந்த நூஹை என்பவர் செய்தது போல இவர் எப்படிப்பட்டவர்? அல் முலக்கபு, இவர் சிறப்பு பெயர் இடப்பட்டவராக, பி நூஹுல் ஜாமி, நூஹில்னு வாசிக்கலாம், நூஹுல் வாசிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அப்ப நூஹுல் ஜாமி என்பதை கொண்டு சிறப்பு பெயரிடப்பட்ட அபூ மரியம் என்பவரின் மகனான நூஹ், இவருடைய புனை பெயர் அபு இஸ்மா, அப்படிப்பட்ட அந்த நூஹ் என்பவர் செய்தது போல. ஏன்னா காரணம் அவர் யார்? அந்த அபு இஸ்மா என்பவர் அக்கர்ற ஒப்புக்கொண்டார், அதாவது ஒப்புக்கொண்டு விட்டார், பி வலஇஹி, அவர் மௌது ஆக அறிவித்திருப்பது கொண்டு, வல ஆக்கியிருப்பது கொண்டு எனது மௌது ஆக ஹதீஸை அறிவித்திருப்பது கொண்டு, அதாவது அவர் இட்டுகட்டி இருப்பதை கொண்டு ஒப்புக்கொண்டு விட்டார். யாரின் மீது? அலபனி அப்பாஸின், இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமாவின் மீது. எதை அவர் இட்டுகட்டி இருக்கிறார்? அஹாதீஸ, ஒரு சில ஹதீஸுகளை. எது விஷயத்திலே? ஃபி ஃபலாயிலில் குர்ஆனி, குர்ஆனினுடைய சிறப்புகளின் விஷயத்திலே பல ஹதீஸுகளை இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமாவின் மீது அவர் எட்டுகட்டி இருப்பதை கொண்டு அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். சூரத்தன் சூரத்தன், சூரா சூறாவாக, குர்ஆனுடைய சிறப்புகளில் எப்படி சூரா சூறாவாக, ஒவ்வொரு சூறாவாக அப்படிங்கிறாங்க. அப்படி ஹதீஸ் அப்படி குர்ஆனுடைய சிறப்புகளில் உண்டான ஹதீஸுகளை இட்டுகட்டி இருப்பது கொண்டு ஒப்புக்கொண்டு விட்டார். இதுதான் முதலாவது காயிதா. அப்ப முதல் காயிதால என்ன சொல்றாங்க? ஒரு ஹதீஸ் மௌதுஉ அப்படின்னு நாம எப்படி பிரித்து அறிந்துக்கிறது அப்படின்னா, அதை மௌதுஆக அறிவித்த அந்த இட்டுகட்டிய அறிவிப்பாளரே ஒப்புக்கொள்வார். எனது நான் இது சம்பந்தமான இப்படிப்பட்ட ஹதீஸுகளை, உதாரணமா நூஹ் என்பவர் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹுமாவின் மீது குர்ஆனுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸுகளை இட்டுகட்டி இருப்பது போன்று அவரே ஒப்புக்கொள்றாரு. நான் இப்படி இட்டுகட்டி இருக்கிறேன், இல்லாத ஒன்னை நான் அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு, இப்படி அந்த அறிவித்த இட்டுகட்டி அறிவிப்பாளரே ஒப்புக்கொள்வதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மௌதுஆன ஹதீஸ் என்ன என்பதை நம்மளால விளங்கி கொள்ள முடியும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதுதான் அல் காயிதத்துல் ஊலா, முதலாவது பொது சட்டம். அடுத்து பாருங்க, அல் காயிதத்து சானியா, இரண்டாவது பொது சட்டம். இப்ப மௌதுஆன ஹதீஸை அறிவதனுடைய அந்த இரண்டாவது பொது சட்டத்தை நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ஐயக்கூன, அப்ப இரண்டாவது பொது சட்டமாகிறது, ஐயக்கூன ஃபில் மர்வியி லஹ்னுன் ஃபில் இபாரத்தி, இபாரத்திலே பிழை, அதான் சொல்றாங்க, ஐயக்கூன ஃபில் மர்வியி, அறிவிக்கப்பட்ட ஹதீஸிலே ஆகியிருப்பதாகும். எது? லஹ்னுன் ஃபில் இபாரத்தி, இபாரத்தில் வரக்கூடியதான தவறு, பிழை அறிவிக்கப்பட்ட ஹதீஸில் ஆகியிருப்பதாகும். அவு அல்லது ருகாக்கத்துன் ஃபில் மஅனா, அர்த்தத்தில் வரக்கூடியதான ஒரு பலவீனத்தன்மை, மட்டமான தன்மை அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸில் ஆகியிருப்பதாகும். அப்ப ஹதீஸ்ல மர்வியின எனது அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ், அதாவது அந்த மௌதுஆன ஹதீஸ், அதுல இபாரத்தில ஏதாவது ஒரு தவறு, பிழை ஏற்படுது, அதாவது வாசகத்துல என்னது, இபாரத்துனா வாசகம், அந்த வாசகத்தில் ஏற்படுகின்ற பிழை, இது வந்தாலும் அந்த ஹதீஸ் மௌது. அதே போல அர்த்தத்திலே ஒரு விதமான மட்டமான தன்மை, பலவீன தன்மை, இதை வைத்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஹதீஸ் மௌதுஉ என்பதாக நம்மால விளங்க முடியும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விளங்கணும். ஹதீஸிற்கு என்று ஒரு விதமான தன்மை இருக்கும். அத ஹதீஸிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அல்லது மற்றவங்க சொன்னதான்னு. ஏன்னா ஒரு ஹதீஸ்ல, அஹமது ஷரீஃப்ல பதிவான ஹதீஸ் பார்ப்போம், இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி தஅரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன் ஃபஅன அவுலாக்கும் பிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான வார்த்தை. நீங்க ஏதாவது ஹதீஸ என்னை குறித்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்க உண்மையான ஹதீஸா இருந்தா உங்க உள்ளமே அதை அங்கீகரிக்கும். உங்களுடைய உள்ளங்கள், மேனிகள், ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும், உள்ளங்கள் எல்லாம் மிருதுவாக ஆகும். அப்போ என்னது, நீங்க விளங்கிக்கங்க, ஃபஅன அவுலாக்கும் பிஹி, அந்த சொல்லை கொண்டு நான் ரொம்ப ஏற்றமானவனாக இருக்கிறேன் என்று நீங்க விளங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸை கேட்டாலே உங்களுக்கு என்ன தெரியும்?
உங்கள் உள்ளங்களிலே ஒரு விதமான மாற்றமும் ஒரு தாக்கமும் ஏற்படும். அது நான் சொன்ன வார்த்தை. அதுவே வைதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிரு மின்ஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு பஈதும் மின்கும் ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான வார்த்தை. அதுவே என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்க கேட்கிறீங்க, ஆனா உங்க உள்ளம் அதை வெறுக்குது. உங்களுடைய உள்ளமே சொல்லுது இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்று மறுக்குமானால் நீங்க விளங்கிக்கங்க, அதை நான் சொல்லல, நான் அதை விட்டும் தூரமானவன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அஹ்மது ஷரீஃபிலே பதிவான சஹீஹுல் ஜாமிஇலே பதிவான ஹதீஸ். அப்போ இந்த இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையா இருந்தா நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான தாக்கம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத வார்த்தையாக இருந்தா உள்ளத்துல ஒரு உறுத்தல் வரும். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குதான். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு என்று என்ன இருக்கு, ஒரு விதமான ஒரு ஈர்ப்பும் ஒரு விதமான சக்தியையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை வச்சுதான் இந்த 2வது சட்டத்தை நாம விளங்க முடியும். இபாரத்துல வரக்கூடிய பிழை வேறு, அர்த்தத்திலே ஒரு விதமான பலவீன தன்மை, மட்டமான தன்மை இருக்குமானால் அதுவும் என்னதான், அது மௌதுவான ஹதீஸ், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நம்மளால விளங்க முடியும். அதைத்தான் 2வது பொதுச் சட்டம் நமக்கு சொல்லித் தருது. அதுக்கு காரணமும் போடுறாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, ஏன் வாசகத்துல பிழை வர்றதும் அர்த்தத்திலே ஒரு விதமான பலவீனத்தன்மை, ஒரு மட்டமான தன்மை ஏற்படுவதும் ஏன் அது ஏன் மௌது ஆக அதை காட்டுது? ஏன் அப்படின்னா, காரணம் தாலிக்க மேல் சொல்லப்பட்ட விஷயமாகிறது. எது? அதாவது இபாரத்திலே வரக்கூடிய வாசகத்தில் இருக்கிற பிழை அர்த்தத்தில் வரக்கூடிய என்னது, அந்த மட்டமான தன்மையாகிறது. மிம்மா ஒன்றிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒன்று? எஸ்தஹீலு சுதூருஹு அன் அஃப்ஸஹி மன் நதக பில்லாதி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேல் சொல்லப்பட்ட காரியமாகிறது மிம்மா எஸ்தஹீலு, முஹாலை தேடும் காரியங்களிலிருந்து உள்ளதாக இருக்கும். முஹால் அப்படின்னா என்னது? நடைபெறுவது சாத்தியமே இல்லை, அதுக்கு தான் முஹாலும் சொல்வோம். அப்ப நடைபெறுவது சாத்தியம் இல்லாத காரியத்திலிருந்தும் உள்ளதாக இருக்கும். அதான் சுதூருஹு. எது உண்டாகுவது நடைமுறையில் சாத்தியம் இல்லையோ அந்த ஒன்றிலிருந்து உள்ளதாக இருக்கும். யாரை தொட்டும் உண்டாகிறது? அன் அஃப்ஸஹ அன் அஃப்ஸஹி மன் நதக பில்லாது. லாது கொண்டு பேசுகின்ற ஒருவரில் மிக அஃப்ஸஹான, மிக தெளிவானவர். இந்த மன் நதக பில்லாது, லாது கொண்டு பேசுபவர் அப்படின்னா யாருன்னா அரபுகள். பொதுவா எல்லா கிதாபுகள்லயும் பார்க்கலாம், ஒரு சில கிதாபுகள்ல லாது கொண்டு பேசுபவர்கள் அப்படின்னு அரபுகளுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அரபினுடைய உச்சரிப்பிலேயே லாது வித்தியாசமானது. அந்த லாது அரபுகளுக்கு மட்டும்தான் புழங்க முடியும்னு அரபுகள் நினைச்சிட்டு இருந்த காலம் இருக்கு ஆரம்பத்துல. ஏன்னா லாதுன்னு தமிழ்ல நம்ம பார்க்க முடியாது. லாது தமிழ்ல லாது கிடையாது, இங்கிலீஷ்லயும் லாது கிடையாது, அரபுல மட்டும்தான் லாதுங்கிற. இப்ப பா இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அதே போன்ற ஒரு சில எழுத்துகள் இருக்கும். ஆனா லாதுங்கிறது அரபுல மட்டும்தான் இருக்கும். அப்ப அரபுகளுக்கு ஆரம்பத்தில் நினைப்பு என்ன அப்படின்னா, அந்த லாதுங்கிற வார்த்தை அரபுகளால மட்டும்தான் புழங்க முடியும், அந்த லாத புழங்கினாலே அவன் அரபின் அப்படின்னு விளங்கி வச்சிருந்தாங்க ஆரம்ப காலத்துல. இப்போ எல்லா இடங்கள்லயும் அது பரவலாக்கப்பட்டுச்சு, அது வேற விஷயம். அப்ப மன்னத்தொக்கபில் லாதுன்னா என்னது? அரபுகள் நாங்க அர்த்தம். மன்னத்தொக்கபில் லாதுன்னு என்ன அர்த்தம்? அரபுகள்னு அர்த்தம். அதான் அப்ப லாது கொண்டு பேசுகின்ற மொழிகின்றவர்களில், அதாவது அரபுகளில் மிக தெளிவானவரான யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களதான் அப்சஹன் குறிப்பிடுறாங்க. மிக தெளிவான முறையில் பேசுகிற ஒருவரை தொட்டும் எது உண்டாகுவது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குதோ அதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். எது? இப்படி வாசகத்துல பிழை வர்றதும் அர்த்தத்திலே ஒரு பலவீனத்தன்மை, மட்டமான தன்மை வருவதும். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி இந்த வாசகத்துல பிழைய பார்த்த உடனேயே எப்படி மௌதுஅ முடிவு பண்றேன்னா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் யார்? அஃப்ஸஹானவங்க. அரபுகளிலேயே ரொம்ப இலக்கிய நயத்தோடு பேசுகின்ற தெளிவான நபர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட இருந்து இவைகள் உண்டாகிறது என்பது என்னது? அது முஹால், அது நடைபெறாத ஒன்று. அது என்னது? நடைபெறாத ஒன்று என்பதனால்தான் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அதனாலதான் சொல்றோம், இப்படி வாசகத்துல பிழை, அர்த்தத்துல ஒரு மட்டமான தன்மை இருக்குதுன்னா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் மீது சலாத்தும் சலாமும், அல்லாஹுடைய கருணையும் ரஹ்மத்தும் சாந்தியும் உண்டாகட்டுமாக.
யார் அலைஹி ஸலாத்து வஸலாம் யாருக்குரிய துஆ? இந்த அஃப்ஸஹ் என்ற இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து சொல்லப்பட்ட வாசகம் இது. அதனால அவங்க பெயருக்கு ஒரு ஸலவாத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஃபஹாதிஹில் காயிதத்து, இந்த இரண்டாவது பொது சட்டமாகிறது. யசுஹுலு இத்ராகுஹா, அதை அறிவது, இந்த பொது சட்டத்தினை அறிந்து கொள்வது இலகுவாக ஆகும். அலல் முத்தமர்ரிஸீன பிஹாதல் ஃபன்னி, இந்த ஃபன்னை கொண்டு, அதாவது இந்த இல்முல் ஹதீஸ் சார்ந்த இந்த கலையினோடு கலந்திருப்பவர்களின் மீது அந்த இரண்டாவது சட்டத்தினை அறிந்து கொள்வது இலகுவாக ஆகும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இரண்டாவது சட்டம் யாருக்கு ரொம்ப லேசா இருக்கும்னா, இந்த இந்த இல்மோடு தொடர்புடையவர்களுக்கு தான். இந்த இல்முல் ஹதீஸோடு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாவது சட்டம் ஈஸியா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹதீஸை பார்த்து பார்த்து ஹதீஸ்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிடும். அது அல்லாத ஒண்ணு வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா காரணம் போடுறாங்க பாருங்க. இன்னல் ஹதீஸ, காரணம் ஹதீஸ் என்பதாகிறது கமா கால ரபீஉப்னு ஹைசம், ரபீஉப்னு ஹைசம் அவர்கள் சொன்னதை போன்றாக இருக்கும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹதீஸ் இருக்கு, இங்க அவங்க சொன்ன வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஃபஇன்னலில் ஹதீஸி லவ்அன் கலவ்இன் நஹாரி தஅரிஃபுஹு வதுல்மத்தன் கதுல்மத்தில் லைலி துன்கிருஹு. ரபீஉப்னு ஹைசம் சொன்ன வார்த்தை, ஹதீஸிற்கு இருக்கிறது லவ்அன், ஒரு பிரகாசம் இருக்கின்றது. எதை போன்றுனா கலவ் இன் நஹாரி, பகலினுடைய ஒளியை போன்று, பிரகாசத்தை போன்று ஒரு பிரகாசமாகிறது ஹதீஸிற்கு இருக்கிறது. தஅரிஃபுஹு, அதை நீ அறிந்து கொள்வாய். வல்லுல்மத்தன், ஒரு இருளும் இருக்கின்றது. கதுல்மத்தில் லைலி, இரவினுடைய இருளை போன்ற இருளுமாகிறது இருக்கின்றது. துன்கிருஹு, அதை நீ வெறுப்பாய். அப்போ ஹதீஸிற்குன்னு ஒரு பிரகாசம் இருக்கு, அது உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அது இருள் சார்ந்த நிலையில வந்தா அது உன் நஃப்ஸ் தானாகவே வெறுக்கும் என்பதை நமக்கு இங்க சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த ஹதீஸோடு கலந்திருப்பவர்களாலதான் இதை விளங்க முடியும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவங்க அடித்து சொல்லுவாங்க. புது விஷயமாகவே இருந்தாலும் கூட அவர்களால் உறுதியாக சொல்ல முடியும், இது என்ன இல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கியமாக இருக்காதுன்னு அவர்களால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒன்றை ரபீ இப்னு ஹைஸம் அவர்கள் சொன்னதை போன்று. அப்ப காரணம் ஹதீஸ் என்பதாகிறது ரபீ இப்னு ஹைஸம் அவர்கள் சொன்னதை போன்றாக இருக்கும். இதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த ஃபன்னிலே கலந்திருப்பவர்களால தான் இந்த இரண்டாவது சட்டத்தை விளங்க ஈஸியா முடியும் என்பதாக சொல்றாங்க. இப்போ இன்னொரு புது செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வனுக்காதுல் ஹதீசி, ஹதீஸினுடைய தரம் பிரிக்கக்கூடிய உலமாக்களாகிறவர்கள் யுவல்லௌன இனாயத்தஹும், தங்களுடைய கவனத்தை அவர்கள் திருப்புவார்கள். எதன் பக்கமாக திருப்புறாங்கன்னா, ருகா கத்தல் மஅனா, அர்த்தத்தில் வரக்கூடிய பலவீனத்தன்மை, மட்டமான தன்மையை நோக்கி திருப்புகிறார்கள். கபுல ரிக்கத்தில் லஃபுலி, லெஃபுலினுடைய அந்த மட்டமான அதே போன்று பலவீன தன்மைக்கு முன்பாக. அப்ப லெஃபுலில் வரக்கூடியதான அந்த தன்மையை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா, அர்த்தத்தில் வரக்கூடிய தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. யாரு? இந்த ஹதீசுக்கலை ஆய்வாளர்கள். என்ன காரணம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அர்த்தத்துல குளறுபடி ஏற்படுறதுதான் ஒரு ஹதீஸ் மௌது என்பதற்கான மிகப்பெரிய தெளிவு, மிகப்பெரிய ஆதாரம்ங்கிறாங்க. ஏன் லெஃப்துல மாற்றங்கள் வரலாம். ஒரு சில ஹதீசுகள் எப்படி அறிவிக்கப்படும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அர்த்தத்தை மட்டும் அறிவிப்பாங்க. லெஃப்து மாற்றம் ஏற்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் வேறு இருக்கலாம், ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிற வார்த்தை வேறு இருக்கலாம். இரண்டினுடைய பொருளும் ஒன்னா இருக்கும். அப்படியெல்லாம் ஹதீசுகள் நல்ல சஹீஹான ஹதீசுகளை இடம்பெறக்கூடியதா இருக்கும். அதுல பிரச்சனை இல்லை. அது எப்ப பிரச்சனைனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்தை மட்டும் ஒருத்தர் அறிவித்து அவருடைய வார்த்தையை புழங்கிட்டு இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னு சொன்னா அது தப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தை ஒரு ஆள் சொல்றாரு, ஆனா வார்த்தை இவரா உபயோகிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையும் கூடன்னு சொன்னா அது தப்பு. அது அவர் பெயர் காதிப். அப்படி இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை புழங்கி இருக்கிறாங்க ஒரு அர்த்தத்துல, அந்த அர்த்தத்தை வைத்து ஒருத்தர் அதே விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல தப்பு இல்லை. அப்ப லெஃப்தில் வரக்கூடிய மாற்றம் பெருமளவில் என்ன இல்லை,
பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அல்ல. ஆனால் அர்த்தத்திலே வரக்கூடிய பிழையும் பலவீனத்தன்மையும் மட்டமான தன்மையும் தான் ஒரு ஹதீஸ் மௌது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். அதனால தான் சொல்றாங்க, லெஃப்தில் வரக்கூடிய அந்த பலவீனத்தன்மை மட்டமான தன்மையை விட மஅனாவில் அர்த்தத்தில் வரக்கூடிய தன்மைக்கு தான் நுகாதுகள் ஹதீஸுக்களை ஆய்வாளர்கள் தரம் பிரிக்கின்ற உலமாக்கள் அதன் பக்கம் தான் சிந்தனையை திருப்புகிறார்கள். அதுதான் சொல்றாங்க, அவர்கள் அர்த்தத்தில் வரக்கூடிய பலவீனத்தன்மை அதே போன்று மட்டமான தன்மையில் முக்கிய அதன் பக்கம்தான் தங்களுடைய கவனத்தை அவர்கள் திருப்புகின்றார்கள். எதற்கு முன்பாக லெஃப்தில் வரக்கூடிய மட்டமான அதே போன்ற பலவீன தன்மைக்கு முன்பாக, வார்த்தையில் வரக்கூடிய பலவீன தன்மைக்கு முன்பாக. ஏனால் அன்ன ஃபசாதல் மஅனா, அர்த்தம் குளறுபடியாகுவதாகிறது. காரணம் நிச்சயமாக அர்த்தம் எனது ஃபசாத் ஆகுவதாகிறது, பாழாகுவதாகிறது, வீணாகுவதாகிறது. அவுலஹு தலீலின் அலல் வதஇ, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதன் மீது மிக தெளிவான ஆதாரமாக இருக்கின்றது. அர்த்தத்தில் வரக்கூடிய குளறுபடிதான் ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்பதற்கான மிகப்பெரிய சான்று, மிக தெளிவான சான்று என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இல்லம் யுன்லம் இலைஹா ரிக்கத்துல் லஃபுலி, லஃபுலில் வரக்கூடிய பலவீனத்தன்மை மட்டமான தன்மை என்பது அந்த எதன் பக்கமாக, அந்த மஅனாவின் பக்கமாக சேர்க்கப்படவில்லை என்றாலும் சரியே. வசலியா, லஃபுலிலே வரக்கூடிய மட்டமான தன்மை என்பதை அதன் பக்கம் எதன் பக்கம், அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய மட்டமான தன்மையின் பக்கம் சேர்க்கப்படவில்லை என்றாலும் சரியே என்பதாக நமக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, காரணம் என்னன்னா, அன்ன ஹாத தீன குல்லஹு மஹாசினு, இந்த தீன் இந்த மார்க்கம் முழுவதுமாகிறது. காரணம் நிச்சயமாக இந்த மார்க்கம் முழுவதுமாகிறது. மஹாசினு அழகானதாக இருக்கின்றது. வர்ரிக்கத்து, ஆனால் எனது இங்க ரக்கத்து என்று போட்டிருக்கிறாங்க, அப்படின்னு லோகத்திற்கு ரக்கத்து அந்த மட்டமான தன்மை மோசமான தன்மை என்பதாகிறது. ரக்கத்துன்னு வாசிச்சா முபத்ததாவா வைக்கணும், ரக்கத்தன்னு வாசிச்சா இந்த ஹாதத்தீன்ல அத்துவு செய்யணும், நம்முடைய விருப்பம். ரக்கத்த இன்னும் என்னது, அந்த மட்டமான தன்மை பலவீனமான தன்மை என்பதாகிறது. தர்ஜிஉ, அது மீளும், இலர் ரதா அதி, ஒரு மட்டமானதன் மீது மீளும். அப்போ இந்த தீன் என்பது ஹுஸ்ன் அழகு நிறைந்தது, ரிக்கத் என்பதோ அது மட்டமானது, ரெண்டும் ஒண்ணு சேராது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க, அம்மா ருகா கத்தல் லஃபுலி ஃபகத், லெஃபுல் மட்டும் ஹதீஸினுடைய வார்த்தை மட்டும் பலவீன தன்மை கொண்டதாக மட்டமான தன்மை உள்ளதாக ஆகுவதாகிறது. பலா ததுல்லு, அப்படிப்பட்ட அந்த மட்டமான தன்மையாக ஆகுதல் என்பது அறிவிக்காது. அலாதாலிக்கன் அலல் வதஇ என்ற அர்த்தம், அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்பதன் மீது ஒருபோதும் அறிவிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப லெஃபுல்ல மட்டும் ஒரு விதமான மாற்றங்கள், ஒரு குளறுபடிகள் வருதுன்னா அது ஒரு ஹதீஸ் மௌது என்பதாக அறிவித்து விடாது என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க. எது இருக்கணும், அர்த்தத்துல தவறுகள், பிழைகள், மட்டமான தன்மை, பலவீன தன்மை இருக்கணும். அதை அர்த்தத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதான் சொல்றாங்க, அந்த லெஃபுதில் வரக்கூடிய அந்த தன்மை மட்டுமே ஒரு ஹதீஸ் மௌது என்பதன் மீது அறிவித்து விடாது. ஏன்னா லிஹ்திமாலி, சாத்தியமாகுவதன் காரணமாக, எது ஐயக்கூன அந்த ஹதீஸ் ஆகுவது சாத்தியமாகுவதனால். எப்படியாக ஆகுவது, ரவாஹு அந்த ஹதீஸை அந்த அறிவிப்பாளர் அறிவித்திருப்பார், பில் மஅனா அர்த்தத்தை கொண்டு, ஃபகையர அல்ஃபாலஹு அந்த ஹதீஸினுடைய வார்த்தைகளை எனவே அவர் மாற்றியும் இருப்பார், பிகைரி ஃபஸீஹின் ஃபஸீஹான முறையில் அல்லாதது கொண்டு, இப்ப தெளிவான முறை அல்லாததை கொண்டு ஹதீஸினுடைய வார்த்தைகளை அவர் மாற்றவும் செய்திருப்பாரே. இப்படிப்பட்டதாக அந்த ஹதீஸ் ஆகுவது சாத்தியமாகுவதன் காரணமாக ஒரு லெஃபுலில் வரக்கூடிய மட்டமான தன்மை என்பது மட்டுமே ஒரு ஹதீஸ் மௌது இட்டுக்கட்டப்பட்டது என்பதாக அறிவித்து விடாது என்பதை நமக்கு சொல்லித்தரான். அப்ப லெஃபுலில் வரக்கூடிய அது போன்ற தன்மை ஹதீஸ் மௌது என்பதை நமக்கு சொல்லாது. மாறாக எங்க வரணுங்கிறாங்க, அர்த்தத்திலே ஒரு விதமான குளறுபடி, மட்டமான தன்மை, பலவீன தன்மை ஏற்படுது, அது நம்மளால உணர முடியுதுன்னா அதுவும் ஒரு ஹதீஸு மௌது என்பதற்கான என்னது அடையாளம். இதை நம்மளால விளங்க முடியாது. மேல குறிப்பிட்ட மாதிரி இல்முல் ஹதீஸிலே ஊறி போன உலமாக்களால தான் இதை கண்டறிய முடியும். நஅம் என்றாலும் ஒரு செய்தியை சொல்றாங்க, நம்ம மேல சொன்ன செய்திதான். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையை
விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தை சொல்றாரு, தப்பில்லை. ஆனால் அவருடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சொல்லாம தன்னுடைய வார்த்தையை புழங்கிட்டு இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைன்னு சொன்னா அது தப்பு. அவர் பெயர் காதிப். அதான் சொல்றாங்க நஅம் என்றாலும் இன்ன என்றிருக்கு, இன் சொர்ரஹ என்பதுதான் சரி, அச்சுப்பிழையாக வந்திருக்கிறது. இன் சொர்ரஹ அந்த அறிவிப்பாளர் தெளிவுபடுத்தினால், இங்க ஒரு சில இடங்கள் அறிவிப்பாளர்கள் வருது, நம்ம தான் என்ன வச்சுக்கணும், தக்தீர்ல வச்சுக்கணும். இந்த ரவாவுடைய ஃபாயில் ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தார் என்று சொன்னோம். கையரவுடைய ஃபாயிலும் அந்த அறிவிப்பாளர் மாற்றினார் என்று சொன்னோம். இன் சொர்ரஹலையும் ஒரு அறிவிப்பாளர் தெளிவுபடுத்தினாலுங்கிறோம். இது நம்ம ஹதீஸினுடைய பாடம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஃபெயில்களுக்கு நம்ம தக்தீர்ல அறிவிப்பாளர்னு வைத்து கொண்டால் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்படி பாருங்க, என்னது அந்த ஒரு அறிவிப்பாளர் தெளிவுபடுத்தினால் என்னன்னு பி அன்னஹு மின் லஃப்லின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பி அன்னஹு அதுவாகிறது, நிச்சயமாக அதுவாகிறது, எதுவாகிறது, அந்த ஹதீஸ் ஆகிறது, எதை அவர் அறிவிக்கின்றாரோ அந்த ஹதீஸ் ஆகின்றது, மின் லஃப்லின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினுடைய வார்த்தையிலிருந்து உள்ளதாக இருக்கும் என்பதை கொண்டு ஒரு அறிவிப்பாளர் தெளிவுபடுத்தினார் என்றால் ஃபகாதிபுன், அவர் யாரு, அந்த அறிவிப்பாளர் பொய்யானவர். அது வேற, அது தவறான காரியம். மாறாக லெஃபுல் மாற்றம் அது ஒரு ஹதீஸ் மௌது என்பதை நமக்கு குறிக்காது. எங்க வரணும், அர்த்தத்தில் வரக்கூடிய குளறுபடி, அர்த்தத்தில் வரக்கூடிய பலவீனத்தன்மை தான் ஒரு ஹதீஸ் பலவீனம், ஒரு ஹதீஸ் என்பது மௌது இட்டுக்கட்டப்பட்டது என்பதை நமக்கு சொல்லும் என்று முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடத்துல நாம என்ன பார்த்துட்டோம், மௌது ஆன ஹதீஸை அறிவதற்குரிய சட்டங்கள், பொது சட்டங்கள் 5 இருக்கிறது. அதுல 2 சட்டங்களை பார்த்துட்டோம். ஒன்னு என்னது, அறிவிப்பவரே மௌதுவான ஹதீஸை அறிவிப்பவரே ஒப்புக்கொள்றார், நான் இதை இட்டு கட்டி இருக்கிறேன் அப்படின்னு, அது முதலாவது சட்டம். 2வது என்னது, அந்த ஹதீஸினுடைய வாசகத்தில் வரக்கூடிய பிழை, அர்த்தத்தில் வரக்கூடிய பலவீனத்தன்மை, மட்டமான தன்மை, இவைகளை வைத்து தெரிந்து கொள்வது என்ற 2 சட்டங்களை நாம பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய பாடங்களில் 3வது சட்டத்தினை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.